உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாருங்க நீங்க? என்ன வேணும்? பேட்டிலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. கோர்ட்ல கேஸ் முடிஞ்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். என்ன பேட்டியா? அதுவும் ஒண்ணு. இத பாரு, நாங்க ஒன்னும் அதுக்கு வரல. நான் கௌதமோட அம்மா, இவ கௌதமோட சித்தி. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பையனால என் வாழ்க்கையே போச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க, ரெண்டு பேரும் வெளியே போங்க. இங்க பாரு, கௌதம் தப்பு பண்ணலன்னு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். நீ காசுக்காக தான் பாக்குற, அதுவும் எங்களுக்கு தெரியும். சோ உனக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. கேஸ வாபஸ் வாங்க. கஷ்டம்னு வந்து கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்போம். ஆனா அதுக்காக என் பையன் மேல பழிய போட்டு இப்படி அவமானப்படுத்திட்டியே. சரி பரவாயில்ல, விடு. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போங்க. உங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வீங்களா? அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. போங்கன்னு சொல்றேன்ல. அக்கா கொஞ்சம் அமைதியாயிரு. சரி, என்ன நடந்தது அது சொல்லு. நாங்களும் கேட்டுக்கிறோம், அப்புறம் மத்தத சொல்றோம். அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்ல மாட்டியா நீ? சொல்லு. என்னங்க சொல்ல சொல்றீங்க? நீங்க தான் உங்க பையனை நல்லவர்னு சொல்றீங்க, ஆனா அவரு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது உண்மை. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவர்தான் என்ன ஒரு வேலை கேட்டு போன பொண்ணுகிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன். அதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். ஜான்சி மேடமும் நியாயத்துக்காக நிக்கிறாங்க. நான் கௌதம்க்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன். ஏய் வாய மூடு. யார பத்தி யார்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க? கௌதம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கான் தெரியுமா? அவனோட மார்க் என்னன்னு உனக்கு தெரியுமா? பெரியவங்க கிட்ட அவன் ரொம்ப மரியாதையா நடந்துக்குவான். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அன்பா பேசுவான். ஒருத்தர் கிட்ட கூட அவன் மரியாதை இல்லாம பேசினதே இல்ல. அவன் கிட்ட வேலை செய்யறவங்கள அவன் கேர் எடுத்து பாத்துப்பான். நீ அவன் மேல இப்படி பழி சொல்றத என்னால நம்பவே முடியல. ஏய், இதுக்கு மேல நீ என் பையனை ஏதாவது தப்பா சொன்ன கழுத்தை நெரிச்சிருவேன், சொல்லிட்டேன். அக்கா கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்க பார், என் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காத. இது எல்லாமே எங்க பையன் மேல நாங்க வச்சிருக்கிற பாசம். உனக்கு பணம் தான் தேவைன்னு எங்களுக்கு தெரியும். பாவம், இவ்வளவு சின்ன வீட்டுல இருக்க. பேசாம நாங்க குடுக்கற காசை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிடு. பாத்துக்க, போதுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.